வணக்கம். முழு அரசியல்வாதியாக மாறிய நடிகர் விஜய் திடீரென வளைகாப்பு நிகழ்ச்சிக்கு சென்று விஜய் அவர்கள் என்ன செய்தார் தெரியுமா? இணையத்தில் வைரலாகும் வீடியோ. இதை பத்தின முழு இடத்தோட இப்ப நம்ம பார்க்கலாம். நடிகர் விஜயுடன் நெருக்கமாக பழகி வரும் பாடலாசிரியர் விவேக் அவர்களது மனைவி நிறைமாத கர்ப்பிணியாக உள்ள நிலையில் அவருக்கு நடைபெற்ற வளைகாப்பு நிகழ்ச்சியில் விஜய் அவர்கள் கலந்து கொண்டு வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கிறார். இது சம்பந்தப்பட்ட வீடியோக்கள் மற்றும் புகைப்படங்கள் சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது. அதாவது தமிழக வெற்றி கழகம் என்ற புதிய அரசியல் கட்சியை தொடங்கியிருக்கும் நடிகர் விஜய் அவர்களது ஒவ்வொரு செயல்பாடுகளும் அனைவராலும் உற்று நோக்கப்பட்டு வருகிறது. அதன்படி விரைவில் மிகப்பெரிய அரசியல் மாநாடு ஒன்றை நடத்திருக்கிறார் நடிகர் விஜய் அவர்கள். கோட்பட ரிலீஸுக்கு பிறகு விஜய் அவர்களது அரசியல் பயணம் மிகவும் தீவிரமடையும் என்று கூறப்படுகிறது. இப்படிப்பட்ட நிலையில்தான் தற்போது விஜய் அவர்கள் முழு நேர அரசியல்வாதியாகவே மாறியிருக்கிறார். அதாவது நேற்று முன்தினம் பாடலாசிரியர் விவேக் மனைவியின் வளைகாப்பு நிகழ்ச்சியில் விஜய் அவர்கள் கலந்து கொண்டார். கடைசியாக அட்லி மனைவியின் வளைகாப்பு நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட விஜய் அவர்கள் தற்போது பாடலாசிரியர் விவேக் மனைவியின் வளைகாப்பு நிகழ்ச்சியிலும் பங்கேற்றார். இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள வந்த விஜய் அவர்கள் வெள்ளை சட்டையில் வந்திருந்தார். அதாவது முழு நேர அரசியல்வாதியாக மாறியிருக்கக்கூடிய நடிகர் விஜய் அவர்கள் தற்போது நடைபெறும் நிகழ்ச்சிகளுக்கு அரசியல்வாதிகளைப் போல் வெள்ளை சட்டையில் தான் செல்கிறார். அந்த வகையில் சமீபத்தில் நடைபெற்ற பள்ளி மாணவ மாணவிகளுக்கு விருது வழங்கும் நிகழ்ச்சியிலும் விஜய் அவர்கள் வெள்ளை சட்டையில் தான் வந்தார். இந்த நிலையில் தற்போது வளைகாப்பு நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள வந்த போதும் விஜய் அவர்கள் வெள்ளை சட்டையில் வந்தது அனைவரது கவனத்தையும் ஈர்த்துள்ளது. மேலும் இனிமேல் விஜய் அவர்கள் கலந்து கொள்ளும் அனைத்து நிகழ்ச்சிகளிலும் வெள்ளை சட்டையில் தான் வருவார் என்று கூறப்படுகிறது. முழு அரசியல்வாதியாக மாறி கலந்து கொள்ளும் அனைத்து பொது நிகழ்ச்சிகளுக்கும் வெள்ளை சட்டையில் சென்று வரும் நடிகர் விஜய் அவர்களது இது போன்ற செயல் பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல குறிப்பிடுங்க.